வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கும் ஒரு ரேண்டமான டேஸோட ரொட்டீன் தான் உங்க கூட காலையில ஷேர் பண்ணிக்க போறேன். டெய்லியும் வாக்கிங் போறது ஒன் ஆஃப் த ஹேபிட் ஆயிடுச்சு. அலாரத்துக்கு முன்னாடி எழுந்துறதும் செம்ம ஈஸியா இருக்கு. ஸோ இதுக்கான ஃபியூ டிப்ஸ் என்ன அப்படின்னா, டெய்லியும் எழுந்துற டைமை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே எழுந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே எழுந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களால் ஒரு 5 o'clockலாம் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். சீக்கிரமாக எழுந்துச்சிங்க அப்படின்னா உங்கள் வேலை எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனாலே நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குரூப்பை பற்றின அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஒரு 20 நாளைக்கு மேலே இதில் இருக்காங்க. எல்லாரோட ஃபீட்பேக்கும் இதில் இருக்குது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட இதில் என்ன இருக்குன்றதை படித்து பாருங்கள். ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேரோட ரொட்டீனை ஒரு 10 நாளுக்கு மேலே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே மூவ் ஆகணும்னா ஒரு 10 நாளுக்கு மேலே முடியவே முடியாது. ஆனால் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணும்போது அவங்களால ஈஸியாக அதுக்குள்ளே மிங்கிள் ஆகி டெய்லியும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அனதர் டேவோட ரொட்டீனாக நான் இன்றைக்கி ஒரு 5 நாளோட ரொட்டீன் தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது, காலையில் எல்லா வேலையும் முடிக்கிறது, இந்த மாதிரி. ஸோ இது ஹேபிட்டாக மாறும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சீரியஸ்லி. ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் பார்த்தா அம்மா தான் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா காலையிலேருந்து வேலை செய்யணும், ரொட்டீனாக ஓடிட்டே இருக்கணும், அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம காலைல சீக்கிரமாக இருந்தால் நிறைய நேரம் இருக்கும். அந்த நேரத்தை நமக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். அண்ட் காலையிலே போயிட்டு இங்கே பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக கூழ் கிடைக்கும். காலையிலே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 8 மணிக்கெலாம் போய் அதை வாங்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன்லாம் பார்த்துட்டேன். இது ஆக்சுவலாக ஒரு சண்டே தான். அண்ட் காலையில் கூழ் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த டே வெளியே போகணும், கொஞ்சம் வேலை இருந்தது, பர்சனல் ஒர்க் அப்படின்ட்டு அந்த டே அப்படியே போயிடுச்சு. அண்ட் திரும்ப இன்னொரு நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்குது. ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, இந்த டைம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். நீங்கள் நல்லா வாக் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப எனர்ஜிக்காக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க காலையில் எழுந்தாலே ரொம்ப டயர்டாகிடுது. ஸோ அது உண்மையே கிடையாது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் காலையில் எழுந்துறீங்களோ அந்த டே ஃபுல்லாக செம்ம எனர்ஜிக்காக இருக்கலாம். அதுக்கு நிறைய ப்ரூஃப்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் எழுந்து பாருங்கள். அந்த காலையில் அந்த வானத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நாங்களும் ஒரு நாளாக நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடிலாம் 5 o'clock எழுந்த ஆரம்பித்தோம். 5:30 to 5 o'clock. அப்புறமா 4:30. அண்ட் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா 4:10க்குலாம் கரெக்டாக அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் காலையிலே எழுந்து வாக் பண்ணிக்கிட்டே, ஸோ இது ஆக்சுவலாக குரூப்பில் ஒரு டாஸ்க் இருந்தது. ஸோ அதுக்கான டாஸ்க் தான் இது. ஸோ அதையும் முடிச்சுட்டு நல்லா வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். 1 மணி நேரம் வாக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வாக்கிங்கோட ஹவர்ஸை கம்மி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஹவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வாக்கிங் நல்ல கார்டியோ தான். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணால் தான் பாடி நல்லா டோன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது தான். எடுத்த உடனே எல்லாமே எனக்கு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு வாக்கிங் போனால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ரொட்டீனில் சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றது, நல்லா எப்படி சொல்கிறது, எனக்கே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நானே டெஸ்ட் பண்ணி நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி சாட்டர்டே. அண்ட் இப்போ சாட்டர்டேனா எப்படி ஃப்ரைடே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ க்ளீனாக இருக்கிற கிச்சனை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சீரியஸாக. ஸோ இந்த விஷயம்லாம் நான் ஒரு விஷயமாக பண்ணும்போது என்னோடய தாட் ஃபுல்லாக என்னை சுற்றியே இருந்துச்சு. நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு என்னை சுற்றியே இருக்கும்போது, ஸோ நான் மற்றவங்க யாரை பற்றியும் யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு மோஸ்ட் ஆஃப் டிப்ரெஷன் வர்றதுக்கு ரீசனே மற்றவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது தான். அதை விட்டுட்டு ஸோ எனக்கான டைமை நான் எனக்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீடை க்ளீன் பண்ணுறது, பெட்ஷீட்டை மாற்றுறது, பூ எடுத்துகிட்டு வீட்டில் வைக்கிறது, நல்ல ஸ்மெல் வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே கொண்டு வரது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே என்னோடய தாட்ஸ் எல்லாமே மாற ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, ஸ்பிரிச்சுவலை தாண்டி அதை தாண்டி வேறு ஒரு விஷயத்துக்குள்ளே மைண்டு போகும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. அண்ட் நான் என்னென்னா என்னோடய மனசுக்குள்ளே நான் இதெல்லாம் பண்ணால் நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்றத நான் நம்ப ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இது சாமி கும்புறதுனால சாமி நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க, நீ ஹாப்பியாக இரு அப்படின்னு இல்லை. ஸோ அது ஒரு வழியாக நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி குங்குமம் இந்த மோதிர விரலில் தான் வைக்கணும்னு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அதில் தான் இன்றைக்கி வச்சேன்.
அந்த நல்லா அந்த குங்குமத்தோட கலர் அதில் இருந்தது. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டப்போ வெளியே கோலம் போட்டு அதில் வந்து முருகரோட மந்திரத்தை எழுதியிருந்தேன். ஆக்சுவலாக வாசலில் எழுதக்கூடாதான். ஸோ யாராவது எழுதிருந்தா எழுதாதீங்க, அண்ட் சாரி. ஸோ எனக்குமே அது தெரியாது வாசலில் எழுதக்கூடாது. நான் ஒரு ரீல்ஸில் இன்ஸ்டாகிராமில் அந்த கோலம் பார்த்தேன், அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் அதை போட்டுட்டேன். மற்றபடி எனக்கு அது தெரியவே இல்லை. அண்ட் 1 மணிக்கு தான் நான் விளக்கேற்றிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் தண்ணி மட்டும் எடுத்துப்பேன். இது ஆக்சுவலாக என்னோடய ஃபாஸ்டிங் ஹவர்ஸாக கூட நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபாஸ்டிங் ஹவர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ அதுக்குள்ளே இந்த ஸ்பிரிச்சுவலையும் சேர்த்து நான் வந்து கொண்டாடுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எல்லா சாமியும் கும்பிட போகிறது கிடையாது, எல்லாருமே எல்லா நம்பிக்கையும் கொண்டு வரது இருக்கிறது கிடையாது. நம்ம ஒரு விளக்கு போடுறது, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றது, சாமிக்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்கிறது, எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்குறது எல்லாமே நம்ம ஆழ் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். நான் இன்றைக்கி இந்த விளக்கு போட்டுட்டேன், சாமி என்னை நல்லா பார்த்துப்பாரு, எனக்கு தேவையானதை கொடுப்பாரு, நான் சந்தோஷமாக இருப்பேன்றதை நம்ம அடிக்கடி நினச்சிக்கிட்டு நம்ம ஆழ் மனசுக்குள்ளே அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த ஆழ் மனசு அது அப்படியே நமக்கு வந்து அப்படியே சொல்லுது, அப்படியே செய்ய ஒரு விஷயமா கொண்டு வருது. எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படின்னா கடவுள் நேராக வந்து இந்தா வீடு இந்தா கார் அப்படிலாம் கொடுக்கவே மாட்டார். அது உன் மனசில் ஃபஸ்ட்டு நினைக்க வைப்பார், அதுக்கான ஸ்டெப்ஸை ஒன்று எடுக்க வைப்பார், அண்ட் அதுக்கப்புறமா நீ அதை தேடி ஓடுறதுக்கு ஆரம்பிப்ப. இப்படி தான் ஒரு விஷயம் நடக்கும்ன்றத நான் இப்போ நிறையா புக்கெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து எப்படி தோணுன்னா இவங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணும். சீரியஸாக நான் வந்து நிறைய பேர் சொல்வேன், யூடியூப்பை பார்த்து நீ ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுற, வாசலில் ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்லாம் எங்கள் அம்மாவை கேட்டுட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. இதை நான் பண்ணும்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னப்போ, நான் யாருக்கும் கஷ்டப்படுத்தாமல் நான் என்னை பண்ணிக்கிறேன்னும் போது அது நல்லது தானே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பாருங்களேன், இந்த பூ எடுத்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி வாசலில் வைக்கும் போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்காக நான் யாரையும் கஷ்டப்படுத்துறது கிடையாது, இல்லை இதை வச்சா யாராச்சும் மனசு கஷ்டப்பட போகிறதும் கிடையாது. அதனால எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தேடி பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களையும் என்ஜாய் பண்ணுங்களேன். அது செம்ம பாசிட்டிவான வைப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு வந்து இப்போ சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், அதுக்கு மாலை போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏற்கனவே ஃபஸ்ட்டு நாள் வாங்கிட்டு வந்தப்போ போட்டிருந்தேன். சரி ஏன் வாங்கிட்டு வந்து போட்டால் அழகாக இருக்குமே, வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு தோணுச்சு, போய் வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன். ஸோ நம்ம மனசில் எந்த ஒரு விஷயத்த அடிக்கடி யோசிச்சுக்கிட்டோம் அடிக்கடி நடக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அது கண்டிப்பாக நடக்குன்றது நிஜமான உண்மை, சீரியஸாக உண்மை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டோ இல்லை ஏதோ ஒரு பொருள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, அதை டெய்லியும் நினச்சிட்டே இருங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி, காலையில் எழுந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக வரும். ஸ்கூல்லலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னா, ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டால் நான் லேட்டாக வந்துட்டேன்றதான் ரீசன் சொல்லுவோம். அப்போ மிஸ்ஸோ சாரோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீ லேட் ஆகிடும் நினச்சிட்டே வந்தேன்னா கண்டிப்பாக லேட்டாக தான் ஆகும். நீ காலையில் சீக்கிரமாக எழுந்து நான் இன்றைக்கி சீக்கிரமாக போகணும்னு நினச்சிக்கிட்டே இரு, இன்றைக்கி சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்துடுவேன். இந்த வார்த்தையை யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் நமக்கு எப்பயாச்சும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அப்படி என்னன்னா, நீ மனசுக்குள்ளே எந்த ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக நினச்சிட்டே இருக்கியோ, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அது ஒன்றை வந்து சேரும். அதுதான் உண்மை, சீரியஸாக உண்மை. இப்போ நான் கூட சாமி கும்பிட்டா எனக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது, நான் வந்து இந்த விளக்கேற்றும் போது ஐ ஃபீல் ஹாப்பின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது, அந்த விளக்கு ஏற்றுறப்ப நீ ஹாப்பியாக இருக்கிற அப்படின்னு உன் ஆழ் மனசில் நீயே சொல்லி நம்ப வச்சுட்ட. அதனால் அந்த விளக்கு ஏற்றும் போது நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க. ஸோ அதனால் அந்த கடவுள் உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ அந்த இடத்துல அனுபவிக்கிற. இதுதான் உண்மை. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாகவே நான் ரொம்ப பாசிட்டிவாகவும் யாருக்கிட்டேயும் எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவாகவும் அண்ட் இதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த இடத்துல கோவம் வரும்போது அங்கேருந்து போகிறது, நீங்கள் வந்து அமைதியாக போகிற ரீசன் வந்து உங்களால் பேச முடியலை, அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியலை, இல்லை நீங்கள் தோற்று போயிட்டீங்க, உங்ககிட்ட வந்து உண்மை இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு அந்த இடத்துல வேல்யூ தேவையில்லை. ஸோ ஏன்னா நம்மளை புரிஞ்சுக்கிற பர்சன், ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமலே அந்த இடத்த புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்கும் நான் ரொம்ப நல்லவ, நான் ரொம்ப நல்ல பர்சன், நான் தான் பெஸ்ட்டுன்னு
ஸோ நீங்கள் யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நல்லா பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. அண்ட் பழம் காய்கறிகள்னு நிறைய ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. அண்ட் புக்ஸு படிங்க. சீரியஸாக நான்லாம் சொன்ன பர்சனே கிடையாது. நான் கூட ஒரு இப்போ புக்கு தான் வாங்கலான்னு அடுத்ததாக நிறைய புக்கெலாம் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய புக்கு ஆடியோவாக கேட்டுட்ருக்கேன். ஸோ யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் கூட கொடுக்குறேன். அதெல்லாம் செம்மையாக இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வெத்தலை விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு விளக்கு வச்சு தான் நான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அப்படி போடக்கூடாது, 6 விளக்கு வச்சு போடணும் அப்படின்ட்டு. எல்லா விளக்குமே நம்மளை நோக்கி இருக்கணும், அதாவது ஈஸ்ட் பக்கம் நோக்கி தான் இருக்கணுமா. ஸோ அதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. பை மிஸ்டேக்காக நான் வந்து எல்லாமே எந்த பக்கம் போடுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதனால் எல்லா பக்கமும் ஒரு விளக்கை வச்சுட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து நீ ஹாப்பியாக இருக்கன்றதை நீ நம்ப ஸ்டார்ட் பண்ணுற, அதனால் நீ ஹாப்பியாக இருக்க. இதுதான் வந்து என்னது லா ஆஃப் பிரின்சிபல், லா ஆஃப் என்னது என்ன சொல்கிறது, பிலீவ், அதெல்லாமே இப்படி தான் வரும். அண்ட் அதே மாதிரி இந்த முருகருக்கு வந்து இந்த அலரி செவ்வலரி வந்து ரொம்ப விசேஷமாக. ஸோ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் இருந்தது அப்படின்னா பறிச்சுட்டு போய் வைங்க. நான் கூட எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்தது, சரின்ட்டு பறிச்சுட்டு வந்து வச்சுருந்தேன். இதெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக அதை பார்க்கும்போது ஐ ஃபீல் செம்ம ஹாப்பி. சீரியஸாகவே இது பண்ணும்போது நீ ஹாப்பியாக இருக்கிறன்னா பண்ணு, உன்னை யார் வந்து தடுக்க போகிறா. அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து இந்த சாமி அந்த சாமி, ஸோ அதெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன்று தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நானும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அது வரைக்கும் எனக்கு பசிக்கவே இல்லைங்க, சீரியஸாக. அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்டிங் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போல்லாம் டியூஸ்டே வந்து ஒரு மணிக்கு நான் விளக்கு போட்டுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும், என்னோடய ஃபாஸ்டிங்கும் அதே மாதிரி ஆயிடுச்சு. நான் ஹெல்தியும் பார்த்துக்கிறேன், சாமியும் கும்பிட்றேன், நான் ஹாப்பியாகவும் இருக்கிறேன் அப்படின்றத ஸோ நான் வந்து என் ஆழ் மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இதை தான் நான் இன்றைக்கி குரூப்பில் கூட காலையில் சொல்லியிருந்தேன். ஸோ பாடி வந்து ஒரு கப்பல் அப்படின்னா உன்னோட ஆழ் மனசு தான் கேப்டன். ஸோ கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த கப்பல் கேட்கும், நடக்கும், போகும். அப்போ நீ ஆழ் மனசில் நீ நல்லா இருப்ப, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீ நினச்சேன்னா உனக்கு அது நடக்கும். நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா அதை தான் அந்த கப்பலும் கேட்கும். அப்போ ஆழ் மனசில் நல்லதே நினைங்க. ஸோ நல்லதே நினைங்க. உங்களுக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள பற்றின யோசனையை விட்டுட்டு நீங்கள் நல்லதே நினைங்க. அவங்கள மன்னிச்சு விட்டுட்டிங்கன்னா தான் அவங்கள தேடி கர்மா வருமா. அதனால் நீங்கள் எப்போ மன்னிக்கிறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும். அதனால் மன்னிச்சு விட்டுருங்க. அண்ட் நான் வந்து பப்பாயா சாப்பிட்டேன் 1 மணிக்கு. அதுக்கப்புறமா படைச்ச பாலை காய்ச்சி வச்சுட்டேன். அண்ட் ஈவினிங் போல் ஒரு 4 o'clock தன்யஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க வரும்போதே வந்து ஸ்நாக்ஸோடு தான் வருவாங்க. ஸோ சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். அண்ட் மதியமே வந்து இந்த ப்ரௌன் ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். நல்லா வந்து ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா அதை வந்து வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுட்டு ஒரு ரேண்டமாக எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிப்பேன். ஏன்னா நான் இன்றைக்கி தயிர் சாதம் தான் ஈவினிங் போல் எடுத்துக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் அதை அப்படியே மூடி வச்சு ஒரு 4 விசில் கொடுத்துருந்தேன். எடுத்து பார்த்தேன், வேகவே இல்லை. சரி திரும்ப ஒரு தடவை எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டு அண்ட் தயிர் ஊற்றி அது கூட வந்து கேர்டு வச்சு கேர்டு கூட பிக்கிள் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு பூண்டு ஊறுகானா ரொம்ப பிடிக்கும். அண்ட் தயிர் சாப்பிடும்போது தயிராக சாப்பிட்ணுமா, சீரியஸாக. தயிர் சாதம் இல்லைனா கேர்டு அப்படியே சாப்பிட்றது அண்ட் வெஜிடபிள் கூட சேர்த்து சாப்பிட்றது. மற்றபடி நான் வந்து ஃபிஷ்ஷோட மிக்ஸ் பண்ணி பொரித்தேன், சிக்கனோட மிக்ஸ் பண்ணி பிரியாணி பண்ணேன். அப்போ அந்த கேர்டு வந்து உங்களுக்கு வந்து உண்மையாகவே உங்களோட கட் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்காது. ஸோ இது வந்து ஒரு குட் பாக்டீரியான்றதுனால உங்களோட குடலுக்குள்ளே இருக்கிற கட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கும். ஸோ தயிராக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவினிங் 5 o'clock போல் என்னோடய செகண்ட் மீலை நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு அவ்வளோதான். அண்டு அதுக்கப்புறமா நான் வந்து நாளைக்கு ஒரு மேரேஜ் இருக்குது, அதுக்காக இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணணும். எப்பயுமே சரி என்கிட்ட இருக்க ஒரு ஹேபிட்டை இன்னும் என்னால் மாற்றிக்க முடியலன்னா அது இதுதான். நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி நைட்டு உட்காந்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். நைட்டு வெடிய உட்காந்து அந்த கொக்கி கட்டுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். இந்த கலர் சாரீ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நாளைக்கு காலையில் இதை உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். அண்ட் டியூஸ்டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. அண்ட் 4 liters தண்ணியை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். அன்றைக்கி ஃபுல்லாக செம்ம பாசிட்டிவான வைப் இருக்கும். அந்த வைப் அப்படியே எனக்கு இது வரைக்கும் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், செம்ம ஜாலியாக இருக்குது. அண்ட் இது வந்து எனக்கு மற்றவங்களுக்கு எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இது நெக்ஸ்ட் டே காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாக்கிங் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெடிப்பு ரொம்ப அதிகமாக வந்தது. அப்புறம் ஷூ போட்டதுக்கப்புறம் வெடிப்பு வர்றது கம்மியாயிடுச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்ததில் ஸ்லிப்பர் போட்டால் வெயிட் அதிகமாக தாங்க முடியாமல் அந்த வெடிப்பு வருது அப்படின்றதுனால ஸோ டெய்லியும் வந்து இப்போ சோம்பேறித்தனமே படுறது கிடையாது. எழுந்து வந்தோடனே ஷூவை மாட்டிக்கிட்டு நடக்க ஸ்டார்ட்
பண்ணுறது. அதே மாதிரி நான் தனியாக நடப்பேன், என் கூட இன்னொரு சிஸ்டர் வருவாங்க. அவங்க வந்தால் தான் போவேன்னு கிடையவே கிடையாது. எனக்கு தோணுதா நான் மட்டும் நடக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். பனியாச்சு எதுவாச்சுன்னு நான் மாட்டுட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எதுவுமே ஆகாதுன்றதை நான் பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஹாப்பியாக இருக்கேன்றதை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் நடந்தால் நான் ரொம்ப ஹெல்த்தியாக எனர்ஜிக்காக இருப்பேன்றதை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிலீவ் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் உங்களை நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது தான் நடக்கும். சீரியஸாக எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்கள் மனசில் நல்ல விதைகளை விதைங்க. ஸோ உங்கள் பிள்ளைங்கக்கிட்டேயும் அதையே கொடுத்து விதைங்க. ஸோ மற்றபடி யாருக்கிட்டையும் எந்த வன்மமும் வேண்டாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ எதுவாக இருந்தாலும் எல்லோரும் ஓகே அப்படின்னு நான் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் நான் தனியாக நடந்தேன் அப்படின்னா நிறையா விஷயங்களை கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். பூவு, கீழே கிடக்கிற இலைங்க, அப்புறம் பஸ் போகிறது, அண்ட் பனி எங்கேயா பெய்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கேயா உட்காந்துருந்தா அதை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோவில் கேப்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5:45 வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு ஒரு பக்கம் தண்ணி சுட வச்சுட்டு நானும் ஃபர்ஸ்ட்டு தண்ணி சுட வச்சு தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். எப்படி சொல்கிறது, ப்ரஷ்ஷிங், பாத்திங் அதெல்லாம் எப்படி ஒரு ஹேபிட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. ஏன்னா தண்ணி குடிக்கணுன்றதை தோண ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணணுன்னா ப்ராக்டிஸ் வேணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஆகிடுவீங்க. அண்ட் காலையில் ஒரு 7 o'clock போல் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பாப்பாவை கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகி போச்சு உண்மையாகவே. அந்த 6:07 தான் கல்யாணம். ஸோ கல்யாணம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னோட தம்பி ஃப்ரெண்டு தான். ஸோ என் தம்பி ஃப்ரெண்டு தான், ஆனால் ஒன் ஆஃப் த பிரதர். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் லவ் பண்ணுற காலத்தில் இருந்து எங்கள் கூட ஒன்றா இருந்தவங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2013 இருந்து ஸ்டில் இது வரைக்கும். அண்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ சிஸ்டர் பற்றி எக்ஸ்பெஷலி நான் சொல்லி ஆகணும். நான் ஒரு விஷயத்தில் டவுன் ஆகிறேன்னும் போது ஃபர்ஸ்ட்டு கால் நான் நிஷாவுக்கு தான் பண்ணுவேன். என்னால் இது முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ எனக்கே மோட்டிவேஷன் கொடுக்கறது அவள் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லைனா நான் வீடியோஸில் ஏதோ கண்டென்ட்டில் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே எனக்கு பார்த்து அவள் சொல்லுவாள். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நான் நினைப்பேன் இன்றைக்கி பேசினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நினைப்பேன். அவள் எனக்கு மெசேஜ் பண்ணுவாள். அதேமாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அவளோட லைஃபுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவாள். நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது ஒரு மெயில், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை டெக்னிக்கலாக எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் அவகிட்ட தான் போய் நிற்பேன். அதே மாதிரி நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறனாலும் அவகிட்ட தான் போய் நிற்பேன். அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நான் போயிட்டு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்தே வாங்கினேன். ரெகுலராக எப்பயும் கொடுக்குற மாதிரி இல்லாமல் ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கட்டும். ஸோ இதை பார்க்கும்போது என்னுடைய ஞாபகம் வரணுன்றதுனால 2 கிஃப்ட் வாங்கியிருந்தோம். அண்ட் அப்படியே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ நைட்டு 1:30 தான் வந்திருந்தார். கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்றதுனால அட்டன் பண்ணிவிட்டு உடனே ஒரு 11:30 திரும்ப வேலைக்கு வெளியே கிளம்பிட்டாங்க. அண்ட் நாங்கள் போகிறதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா தன்யா அவள் தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ எங்கள் கல்யாணத்தப்பெல்லாம் அவங்க என் கூடையே இருந்தாங்க. எனக்கு அந்த ஃபீல்லாம் செம்மையாக இருந்தது. பார்த்த உடனே எனக்கு என் தம்பியெல்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். ஏன்னா அங்கே அந்த மச்சான் மெட்டிலாம் போடுவாங்க இங்கே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என் தம்பி ரொம்ப மிஸ் பண்ணேன் சீரியஸாக அந்த இடத்துல. அண்ட் அவங்க இங்கே இல்லை, வெளியே இருக்காங்க. அதனால் அண்ட் அப்படியே கீழே வந்தால் நல்ல சாப்பாடு காலையிலே நல்ல டிஃபன். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி டே முடிச்சுக்கிட்டேன். சீரியஸாக ஃபங்க்ஷன்லாம் போனேன்னா அந்த டைம் நான் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணவே மாட்டேன் என்னால். ஏன்னா எனக்கு கல்யாண சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். காலையில் ஃபுல் கட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, தண்ணின்னு அப்படியே ஃபாஸ்டிங்கில் போயிடுவேன். ஸோ இப்படி தான் என்ன நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ பிடிக்கலன்னா ப்ளீஸ் எந்த ஹர்ட்டும் பண்ணாமல் மூவ் ஆகி போயிட்டே இருங்க. இது லைஃபுக்கும் செம்மையாக ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.